Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 17. ஸ்வேதா ஸ்ரீராமை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது அவள் பார்வையில் நன்றாக தெரிந்தது. அவளுக்கு பியூட்டி பார்லருக்கு போகும் வழக்கம் இருக்க வேண்டும். புருவம் பிசகின்றி நீட்டாக ட்ரிம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீராமும் அவளை ஒரு தினுசாக பார்த்தார். அந்த நாளில் வந்த அக்னி நட்சத்திரம் என்னும் சினிமாவில் வரும் கார்த்திக் போல தன்னை கருதி கொண்டான். கூட இருந்த ஸ்ரீதருக்கு புரிந்துவிட்டது. கேமராலெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்ரீராம், நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லை கிளம்புறியா என்று கேட்டான். ஸ்வேதாவை பார்த்துட்டு பேக்கு மாதிரி திரும்பி போக, நான் என்ன போக்ரி பட காமெடியன் வடிவேலா, நான் அக்னி நட்சத்திரம் கார்த்திக் என்றான். அப்போ இன்றைக்கி இங்கே ஒரு ரொமான்ஸ் கலாட்டம் இருக்குன்னு சொல்ல நடந்தபடியே பேசினார். அப்போது ஸ்ரீராமின் ஒரு ஃப்ளைங் கிஸ் கூட விடுபட்டது. ஸ்வேதா டர் ஆகி போய் உள்ளே ஓடினாள். ஸ்ரீராமும் ஸ்ரீதரும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தனர். ஸ்ரீதர் மிக நீட்டாக வைத்திருந்தான். சுவர்களில் வித்தியாசமான ஓவியங்கள், அலமாரியில் நிறைய புத்தகங்கள், அதிசயமாய் அதில் சரிபாதிக்கு மேல் தமிழ் சுஜாதாவின் புத்தகங்கள் அதில் நிறைய. அதில் ஒன்றை உருவியபடியே பேசத் தொடங்கினான் ஸ்ரீராம். ஸ்ரீதர், சுஜாதான ரொம்ப இஷ்டமா? அவர் ஃபேன்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறிய? வார்த்தை சிக்கனத்தில் அவர் மன்னராச்சே. ஸ்ரீராம், நீயும் சுஜாதாவை படிச்சிருக்கிய? பழகியே இருக்கேனே, எங்கள் தெருக்காரராக இருந்தவர் தானே. அவர் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம்ல. ஆஃப்கோர்ஸ், தமிழ் ஃபிக்ஷனில் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தவர், சயின்ஸை லைஃப்பில் பார்த்தவர், ஆன்மீகத்தை விட்டு வெளியே போன வேகத்திலே திரும்பி வந்தவர். அது ஒரு எழுத்தாளனோட உரிமைப்பா. ஆமாம், பக்தி விஷயத்தில் நீ எப்படி? நான் அந்த வகையில் ஒரு குழப்பக்காரன். அப்போது அரை நாத்திகன்னு சொல்லு. நிச்சயமாக நாத்திகனில் எங்கள் ரங்கநாதரை ரொம்ப பிடிக்கும். தூக்க மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற ஒரே சாமி அவர் மட்டும்தானே. நானும் நிறைய தூங்குறவன். அது தூக்கம் இல்லை, அதுக்கு யோக நித்திரைன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே. நிறைய சொல்லுவாங்க. ஆனால் காவேரியில் தண்ணி வராத போது பட்டாச்சாரியர்கள் பணம் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி கற்பூர ஆரத்தி காட்டும்போது சந்நிதியிலேயே டொனேஷன் வசூல் பண்ணும்போது லைனில் நான் நிற்கிறச்ச விஐபிகள் தன்னை தாண்டி போகும்போது பெருமாளே கொஞ்சம் கண் திறந்து முறைச்சி பாருன்னு கத்த தோணும். இதெல்லாம் தான் இடதுசாரிகள் உருவாகிற கட்டம். இருக்கலாம், அவங்க என்ன பெரிய ஒழுங்கு, அவங்ககிட்டையும் வண்டியாக நிறைய அசட்டுத்தனங்களும் முட்டாத்தனங்களும் இருக்க. உன்னை சொன்னேன். ஸ்ரீதர் காஃபி போட அடுப்பை பற்ற வைத்தபடியே கேட்டேன். ஆமாம், நீ மட்டும்தான் இங்கே இருக்கியா? நோனோ, அப்பா அம்மா ஒரு கல்யாணத்துக்காக திருநெல்வேலி போயிருக்காங்க. உன் வீடு வித்தியாசமாக இருக்க. ஆமாம், எப்போ நீ டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிற? அதை விட அந்த இடதுசாரி விஷயத்துக்கு வா. அவங்க முட்டாள்தனம் ஒன்று சொல்ல. பாயிண்டாக பிடிக்கிறிய? என் வரையில் வெகுஜன போக்கோட மேர்ஜ் ஆக முடியாதவங்க தான் இடதுசார்பு எடுக்கிறாங்க. ஒரு கவிஞர் இருக்கார், வெகுஜன பிரத்திகையாக கையால் கூட தொட மாட்டார். ஒரு சமயம் அவரை பற்றின ஒரு சின்ன விஷயம், அதுவும் அவரை பாராட்டுற மாதிரி ஒரு வெகுஜன பத்திரிகையில் வந்தது. அந்த புக்கும் கையுமா தான் ஒரு வாரம் சுற்றினார். எனக்கு சிரிப்பு வந்துடுத்துவா சாரி, வீட்டு பழக்கம் வந்துடுச்சு. ஓகேவா? அவர் சந்தோஷப்பட்டது எப்படி முட்டாள்தனமாகுங்க? அதுக்கு முந்தைய அவர் அந்த பத்திரிகையை தொடாமல் இருந்தது முட்டாள்தனம் இல்லையா? இருவரிடம் ஒரு தினசாக பேச்சு நீடும்போது ஸ்ரீராம் ஃபோனில் ஸ்வேதாவின் அழைப்பு. ஆளாக தான் இருக்கும், அட்டன் பண்ணு. சூப்பர் ஐக்கியம் உனக்கு. அவளாக ஃபோன் பண்ணு தான் இவ்வளோ நேரம் மொக்க போட்டேன் என்றால் ஃபோனில் அவளை பிடித்தவளை ஹாய் டார்லிங் என்றான். டார்லிங்கா? தைரியங்களா உனக்கு? ஸ்ரீதர் உங்களுக்கு டெனண்ட்டு. அப்போ டெய்லி நீ வருவேன்னு சொல்லு. டெய்லி வான்னு நேராக சொல்லுடி. டேய், இப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ண இது டைம் இல்லை. இங்கே எங்கள் அப்பா இந்த ஃபாரின் மாப்பிள்ளையை வர சொல்லிட்டாரு. வரட்டும், உன்னை பார்த்து பிடிக்கலன்னு எனக்குங்கிற மாதிரி நீ ஏதாவது சீன் போடு. நான் சீன் போடுறதா? அப்போ நீ எதுவும் பண்ண மாட்டியா? டோன்ட் வரி ஸ்வே, இந்த கல்யாணம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா, என்ன செய்வேன்? எனக்கு இப்போ ஸ்ரீதரோட உதவியும் இருக்குது. டோன்ட் வரி. பேசுகிற போக்கில் ஸ்ரீதரையும் இழுத்து போட்ட ஸ்ரீராமை காஃபியில் சர்க்கரை கலந்தபடி ஸ்ரீதர் வியப்போடு பார்த்தான். பை த வை, கொஞ்சம் வராண்ட பக்கமாக வர்றியா? வெளியே வர்றியா? எதுக்கு? வரியா இல்லையா? விளையாடுறியா? பின்ன இப்போ விளையாடாமல் எப்போ விளையாட? சிசிடிவி கேமரா இருக்குது தம்பி, அதனால தான் சொல்கிறேன். நீ இப்போ வரப்போறே இல்லையா? எது இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு. ஸ்வே, நம்ம காதலில் இப்போ தான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே டெவலப் ஆகிருக்கு. கெடுத்துடாமல் நேரில் வா, நான் உனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும். புத்தகமா?
நான் அதெல்லாம் படிக்கிறவளே கிடையாதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு உன் வயசில் எப்படி படிக்கிறா? எல்லாம் செல் பைத்தியங்கள் தானே. இன்னும் 2 நிமிஷத்தில் நீ விராண்டா பக்கமாக வர. அது விராண்டா இல்லை, அப்பார்ட்மெண்ட் பேசேஜு. ஏதோ ஒரு பொண்ணாக்கு வா, முதல்ல வா. ஃபோனை கட் செய்தான். சுஜாதாவின் நைலான் கயிறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். காஃபி என்று ஸ்ரீதரை அலட்சியப்படுத்தியவனாக கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். ஸ்ரீதர் வாயில் புக தொடங்கி இருந்தது. அப்பார்ட்மெண்ட் பேசேஜ் 6 அடி அகலத்தில் கிரானைட் தளமாய் காட்சி தந்தது. அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கே உண்டான சாவப்படி எல்லா வீடு கதவுகளையும் மூடியிருந்தன. நீண்ட 50 அடி நில பேசேஜ், நடுவில் லிஃப்ட் பிளாக். லிஃப்ட் நல்ல வேளையாக கீழேயே இருந்தது. ஸ்ரீராம் வரவும் ஸ்வேதாவும் வந்தபடி இருந்தால். அவளிடம் ஒரு மெல்லிய படபடப்பு. அவன் லிஃப்ட் அருகில் நின்று கொள்ளவும் தயங்கி அருகில் வந்தான். சட்டென்று பட்டனை அமுக்கி லிஃப்டை திறந்தவன் அவளையும் விசுக்கென்று உள்ளழைத்தான். லிஃப்ட் மூடிக்கொள்ளவும் அவளை இழுத்து அணைத்தான். அலறத் தொடங்கிய அவள் வாயை தன் வாயால் மூடியவன் அடுத்து 10 நொடிகள் அவள் உதடுகளை ரணப்படுத்தினான். லிஃப்ட் 4வது தளத்தில் சென்று நின்றது. திரும்ப அதை கீழறங்க செய்தவனாக அடுத்த ரவுண்டுக்கும் தயாரானான். வேண்டா, பயம் இருக்குடா என்று அவளை அலட்சியப்படுத்தி கழுத்தில் ஒரு செல்ல கடி கடித்தான். கீழ்த்தளமும் வந்தது. கதவும் திறந்து கொள்ள பூனை போல லிஃப்டில் இருந்து வெளியே வந்து அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபடியே காலரை தூக்கி விட்டுக்கொண்டான். அவளோ லிஃப்ட்டுக்குள் வேறு உலகத்தில் இருந்தாள். திரும்பவும் ஸ்ரீதர் அப்பார்ட்மெண்ட். காஃபி சுமாரான சூடோடு இருந்தது. எடுத்து பருகியவர் ஸ்ரீதரை ஒரு தினசை பார்த்தார். காஃபி சூடாக இருக்கும். அஃப்கோர்ஸ், ஆனால் நான் சூடாக இருக்கேனே. என்ன செய்த? லிஃப்ட் மேலே கீழே ஒரு ட்ரிப் அப்படியே ஒரு 4 இன்ச்சு. யாரும் பார்க்கலையே. பார்க்கக்கூடாது தானே லிஃப்ட்டு தேர்வு செய்தேன். திஸ் இஸ் டூ மச். அஃப்கோர்ஸ், பட் திஸ் இஸ் வெரி வெரி மச். தப்பான இங்கிலீஷு. கலோக்கியில் என்ன கிராமர் வேண்டியிருக்கு? எப்பா, நாங்கள் குடியிருக்கவா வேண்டாமா? எனக்காக இருந்தே தீரணும். அப்புறம் அந்த மாப்பிள்ளையை வரவிடாமலும் செய்யணும். அதுக்கு எனக்கு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். அதை அவன் ஆள்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவளுக்கு தெரியாதே. தெரியாமல் தான் வரப்போகிற விஷயத்த சொன்னாளா? அவள் அப்பா அந்த சொட்டத்தலையை பயங்கரமான ஆள். அவனை பற்றி எதையும் ஸ்வேதா கிட்ட சொல்லவே இல்லை. அவகிட்டே சொல்லாதவன் என்கிட்ட ஒன்று சொல்லுவானா? ஸ்ரீதர் ப்ளீஸ் மேன், நீ ட்ரை பண்ண முடிஞ்சிடும். சரி, நான் ஏன் அவருன்னு தெரிஞ்சு அவன் செல்ஃபோன் நம்பரை கூட வாங்கி தரேன். அப்புறம் அவகிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன். டே ஸ்வேதா என் ஆள், என் லைனில் தயவுசெய்து வராதேன்னு சொல்கிறேன். ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது ஸ்ரீராம். சினிமாவில் தான் அந்த மாப்பிள்ளை கேரக்டரு டிக்னிஃபைடாக நடந்துப்பான். நிஜ வாழ்க்கையில் எல்லாம் உள்டாடா. அப்புறம் விஷயம் ஸ்வேதா அப்பா காதுக்கு போகும். அதை தொடர்ந்து ரணங்கள்லாம். சரி, இதான் ஏதாவது நல்ல வழி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத. ஒரு 10 நாள் ஆஷா குழந்த விஷயமா அலைஞ்சதில்ல. சொந்த விஷயங்கள் நிறைய தேங்கிடுச்சு. நீ மீரா கிட்ட பேசு. வாட்? ஸ்ரீராம் வாயை போடுறேன். என்னப்பா வாயை போட்டுட்டேன்? இந்த மாதிரி இக்கட்டான விஷயத்துக்கெல்லாம் அக்கா தான் சரியான சாய்ஸு. இப்போ அவளுக்கு இருக்கிற டென்ஷனில் என்னை வெட்டியே போட்டுருவா. நோ, உனக்கு உன் சிஸ்டரை பற்றி தெரியல. மீரா எப்பவுமே கூல் சார். ஆல்வேஸ் டிலைட்ஃபுல் பர்சன். பிக்கலை அழகாக சமாளிப்பான். ரியலி? போய் முதல்ல விஷயத்தை சொல்லு. லெஃப்டில் கிஸ் அடித்ததை முதல்ல சொல்லு. பலார் நிறைவா வாங்கிக்கோ. ஆனால் அதான் அவளை ரொம்ப வேகமாக செயல்படவும் வைக்கும். ரியலி? எத்தனை ரியலி? அக்கா ஒரு தேவதா. அவளாம் எப்படிப்பட்ட வரத்தையும் தர முடியும். ஸ்ரீதர், அப்போ உன்னால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதா? உன் அக்காவுக்கு தெரியாமல் உன் விஷயத்தில் நான் துரும்ப கூட கிளி போட மாட்டேன். எங்களோட நட்பில் ஒளிவு முறைவே கிடையாது. அதுவும் கூடவே கூடாது. ஸ்ரீதரின் பதில் ஸ்ரீராமை அமைதியாக்கி விட்டது. கையில் காஃபியும் ஜில்லிட்டு போயிருந்தது. சூடுபடி தரட்டுமா? வேண்டாம் என்ற ஸ்ரீராம் காஃபியை ஒரே விழுந்து குடித்து முடித்தான். தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தையில் ஸ்ரீதரை கட் செய்தவனாக புறப்பட்டான். இந்த புக்கை படிக்க போறியா என்று ஸ்ரீதர் கேட்கவும் நைலான் பேர் புக்கை திரும்பி தந்தான். வெளியே வந்தான். அவன் கார் அருகில் ஸ்வேதாவின் அப்பா படுகோபமாக நின்று கொண்டிருந்தார். ஸ்வேதா மேலே பால்கனி நின்றபடி கீழே பார்த்து கொண்டிருந்தாள். ஆமா, இது உங்கள் காரா? அவரிடம் ஆரம்பம். ஸ்ரீராம் தலையசைத்தான். வாய் திறந்து பேசுங்க சார், இது பார்க் பண்ணுற இடமா? அதான் காரை எடுக்க வந்துட்டேன்ல. இங்கே நிறுத்தினா தப்பா இல்லையா? அவசரத்தில் கவனிக்கல சார். எந்த கேள்விக்கு ரைட் ஆன்சரே பண்ண மாட்டீங்களா? நீங்கள் கரெக்டாக கேளுங்க சார். இப்போ என் காரு இங்கே நின்னதில் என்ன ஆகிப்போச்சு? என்ன ஆகிப்போச்சா? அதுவும் அந்த கார்காரர் முக்கியமான வேலையை காரை எடுக்கணும். வழியில் கார் நின்னா அவர் எப்படி போவார்? சாரி சார். என்ன சாரி பூரி? அவன் இங்கே யார் வீட்டுக்கு வந்தீங்க? அவரிடம் கோபம் கூடிக்கொண்டே போனது. மேலே இருந்து பார்த்தபடி இருந்த ஸ்வேதாவிடமும் டென்ஷன், ஸ்ரீராமிடம் ஒரு முடிவு. நான் என் வருங்கால மனைவியை பார்க்க வந்தேன்.
என்றான் கூர்மையாக. அவர் அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவனே தொடர்ந்தான். அதாவது உங்கள் பொண்ணை பார்க்கத்தான் வந்தேன் சார், போதுமா? அவர் அதை கேட்ட நொடி விக்கித்து போனார். தொடரும்.